அதுதான் சார், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா கடன் வாங்கினவங்க சாகிறதுக்கு அதிகபட்ச காரணமா கடன் கொடுத்தவங்க இருக்காங்க. இவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? கேஸ் ஃபைல் பண்ணலாமா நம்ம கடன் வாங்கினவங்க? முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து கடனை கட்ட முடியும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும்மா. சரி, ரெண்டாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ கடன் வந்து வாங்கியாச்சு. கடன் வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆக போகுது? அவன் கடனுக்கு உண்டான வசூல் வந்து அவன் வந்து பண்ணிட்டு போகிறான். இல்லை சார், வீடு ஏறி வந்து அசிங்கப்படுத்துறது, அந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துறது இல்லை டார்ச்சர் பண்ணுறது, இது மாதிரிலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கலாம். அவர் காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கலாம். இல்லை வந்து முறைப்படியான வந்து ஒரு எஸ்பி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த டார்ச்சர் வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.